நீங்கள் என்னதான் இந்த ஒரு 3 விஷயத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் இதை வச்சு என் கையில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஜிராயா கிட்ட வேலையே செய்யாத ஒரு 3 விஷயங்களை பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். மூணாவதாக இருக்கிறது ஃபூகா. ஸோ ஃபூகா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சீரியஸில் வந்தவங்க தான் இந்த ஃபூகா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறது மூலமாக சக்கராவை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க. இப்படி தான் நம்ம நருட்டோ கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அண்ட் இவங்களால 4 நேச்சுரல் சக்கராசியும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அண்ட் இவங்களால பார்த்தீங்கன்னா என்னதான் கிஸ் பண்ணாலும் நம்ம ஜிராயா கிட்டேருந்து அவரோட சக்கராவை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஜிராயாவே நினச்சாதான் அவரோட சக்கராவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியும். பல பேர் இந்த ஒரு விஷயத்தை நருட்டோ கிளாசிக்ல பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி இருந்திருப்பீங்க. ரெண்டாவதா பார்க்க போகிறது இட்டாச்சி உச்சா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் கென்ஜூட்சுவா பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஆனால் இவரோட கென்ஜூட்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிராயா கிட்ட வேலையே செய்யாது. அதை பார்த்தீங்கன்னா நருட்டோ கிளாசிக்லேயே பல பேர் பார்த்து இருந்திருப்பீங்க. கடைசியாக பார்க்க போகிறது உராச்சிமாரு. ஸோ இவர் எந்த ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏகப்பட்ட விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் ஜுட்சுல பார்த்தீங்கன்னா இவர் வேற லெவலான ஒரு ஆள். நருட்டோ கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா சுனோடோவை தேட போன அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அவரோட பாய்சனை சுனோடோ கிட்ட கொடுத்து ஜிராயாக்கு கொடுக்க வச்சிருப்பாரு. அதை குடிச்சு நம்ம ஜிராயாக்கு என்னதான் பாதி சக்கரா போயிருந்தாலும் இருக்கிற பாதி சக்கரா யூஸ் பண்ணி கமபூன் டவரை வச்சு நம்ம உராச்சிமாருவே சதற விட்ட ஒரு ஆள் தான் நம்ம மாஸ்டர் ஜிராயா. இவரை பிடிச்சவங்கலாம் கமெண்ட் செக்ஷனில் ஃபயர் இமோஜை பார்க்க கொடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ஜிராயாவை பிடிச்சிருக்கு.